الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه كتاب رياض الصالحين باب فضل البكاء من خشية الله تعالى وشوقا إليه. قال الله تعالى: ويخرون للأذقان يبكون ويزيده خشوعا. وقال تعالى: أفمن هذا الحديث تعجبون وتضحكون ولا تبكون. وعن ابن مسعود رضي الله عنه قال لي النبي صلى الله عليه وسلم: اقرأ علي القرآن. قلت: يا رسول الله، أقرأ عليك وعليك أنزل؟ قال: إني أحب أن أسمعه من غيري. فقرأت عليه سورة النساء حتى جئت إلى هذه الآية: فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. قال: حسبك الآن. فالتفت إليه فإذا عيناه تذرفان. متفق عليه. இன்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு அல்லாஹின் அச்சத்தால் அழுவதன் சிறப்பு, கண்ணீர் விடுவதன் சிறப்பு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் இஸ்ராவுடைய 109வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ سُجَّدًا وَيَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள், அவர்களுக்கு அது இறையச்சத்தை அதிகமாக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இனி என்ன நீங்கள் இந்த செய்தியை பற்றிய ஆச்சரியம் அடைகின்றீர்களா? சிரித்து கொண்டு இருக்கின்றீர்களா? அழாமல் இருக்கின்றீர்களே? இந்த இரண்டு வசனத்தை கொண்டு இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த தலைப்பை அமைத்திருக்கின்றார்கள். மனிதன் பொதுவாக அழுவது என்று நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அச்சத்தினாலும், அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமம், வலி, ரணம், இதனால அவன் அழுவலாம். அல்லது அவனுக்கு ஒரு ஆசை அல்லது ஆதரவு கொண்டும் அழக்கூடிய அந்த நிலை ஏற்படும், ஆனந்த கண்ணீர் என்று சொல்லக்கூடிய. இந்த தலைப்பில் அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தை கொண்டும் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு அழுவதும் கண்ணீர் சிந்துவது, இதனுடைய சிறப்புகளை இங்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இங்கு அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தை கொண்டு அழக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ், இது எதற்காக இருக்கும்? அவன் செய்யக்கூடிய வாழ்க்கையில் பாவங்களை எண்ணி அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானே என்ற அந்த அச்சம் அவனிடம் வரும் பொழுது அவன் அறியாமல் அவன் கண்ணீரை வடியக்கூடிய அவன் அழக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல அவன் செய்யக்கூடிய அமல்கள், நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்குரிய சிறந்த கூலி அல்லாஹ்விடம் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த ஆதரவு வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆதரவை எண்ணி அவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசையும் அன்பளிப்பை எண்ணி ஆனந்த கண்ணீர், இந்த சந்தோஷத்தில் அவனை சந்திக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அவனுக்கு கண்ணீர் வடியும். இந்த இரண்டு நிலைகளும் அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிடித்தமான ஒரு நிலையாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும். மனிதன் தவறு செய்யும் பொழுது, அது தவறு அளித்து விட்டான் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் எண்ணி, தான் செய்யக்கூடிய மாறுகளை எல்லாம் எண்ணி அவன் தன்னை ஒரு உண்மையான ஒரு அடியானாக அவன் வாழ்கின்றானா என்று நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அவன் நன்றி கெட்ட ஒரு அடியானாக தான் வாழ்கின்றான் என்ற அந்த நிலவு வந்து அவனுக்கு அழுகை வரும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன கொடுக்கல? எல்லாத்தையும் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுத்தான். நமக்கு குழந்தை, முடிக்க குடும்பம், நமக்கு வசதிகள், அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆனா என்ன, அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அடியார்களாக, நல்ல அடியார்களாக வாழ்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடியவனுக்கும் சரி, கேட்கக்கூடிய அனைவர்களும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நாம் சிந்திக்கும் பொழுது நாம அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை கொண்டு அவனுக்கு உண்மையான ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ்வது. நம்முடைய குறைகளை நாம் எண்ணி பார்த்து அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த நிஅமத்துகளை பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய மாறுகள் அதிகமாக இருக்கும்.
யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நியமத் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த நியமத்தை பெற்றவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு? அது அனுபவித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக முழுகி அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய கட்டளை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டம் ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை இருக்கும் பொழுது அவன் மனிதன் தன்னுடைய குற்றத்தையும் தன்னுடைய பாவத்தினை அழுக வேண்டும். அதே போல் இரண்டாவது விஷயம், தான் செய்யக்கூடிய சிறு குறு தவறுகளை அல்லாஹு தாலா புறக்கணித்து விட்டு அவன் செய்யக்கூடிய அமல்களை அதுல எந்த குறை இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா அந்த குறையை அகற்றி அவனுடைய இஹ்லாஸின் அடிப்படையில் அவனுடைய அமலுக்கு ஈடாக அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. நம்முடைய அமல்களை நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை கொண்டு அல்லாஹு தாலா அந்த சொர்க்கத்தை நாம அடைய முடியாது. ஆனால் அதற்கு பிறகும் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி அல்லாஹ் கூறும் பொழுது அவனை சந்திக்கக்கூடிய, அவனை பார்க்கக்கூடிய, அவனிடம் பரிசுகளை வந்து அன்பளிப்பை பெறக்கூடிய அந்த நினைப்பு வரும் பொழுது நமக்கு ஆனந்த கண்ணீர், அந்த சந்தோஷமான அந்த கண்ணீர் வருகின்றது. இது அல்லாஹு தாலாவுக்கு மிக பிடித்தமானது. இதனால்தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் 7 சாரார்களுக்கு அல்லாஹு தாலா நிழலில் அடைக்கலம் தருவான். அந்த மறுமை நாளில் எந்த நிழலும் அந்த நாட்கள் இருக்காது. அதில் ஒரு மனிதன், கடைசியாக சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையை பார்க்கும்போது வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, மனிதன் தனிமையில் தன்னுடைய குற்றங்களையும் அல்லாஹுடைய அருக்குடைகளையும் எண்ணி தனிமையில் அவன் அல்லாஹு தாலாவுடைய அந்த நியமத்திற்கு நான் உண்மையான ஒரு அடியானாக இல்லையே, அந்த நன்றிக்குள்ள ஒரு அடியானாக இல்லையே என்றும் தான் செய்து கொண்ட பாவத்திற்கு பிறகும் அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடுக்கின்றானே என்ற அந்த எண்ணத்தை கொண்டு அவன் கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்டவனை அல்லாஹு தாலா மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலிலோ அல்லது அல்லாஹு தாலா ஒரு நிழலை படைப்பான். அந்த நிழலுக்கு அடியில் அவனுக்கு அடைக்கலம் தரப்படும். ஆக அன்புக்குரிய ஒரு முஃமினுடைய கண்ணீர் இது மலிவானது கிடையாது. ஒரு முஃமினுடைய கண்ணீர், கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் என்பது அச்சத்தால் இருக்கட்டும் அல்லது ஆதரவானால் வரக்கூடிய அந்த கண்ணீர், இது லேசானது கிடையாது. இதற்கு அல்லாஹு தாலா நரகத்தை அல்லாஹு தாலா அந்த கண்களுக்கு ஹராமாக்கி விடுகின்றான். எந்த கண்கள் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு கண்ணீர் வடிந்ததோ அல்லாஹு தாலா அந்த கண்களை நரகன் தீண்டாத போல் அல்லாஹு தாலா ஹராமாக்கி விடுகின்றான். ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். இந்த 2 வசனத்தில இந்த விஷயங்கள் சொல்லப்படும். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கும்போது புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காண்பீங்கள், நான் உங்களிடம் குர்ஆனை கேட்கணும் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு முன்னால் ஓதணுமா? உங்கள் மீதே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு முன்னால் ஓதுவது என்பது எப்படி என்று சொல்லும் பொழுது, இல்லை, நான் மற்றவரிடம் கேட்பதற்காக எனக்கு விருப்பம் உள்ளது, நான் விரும்புகின்றேன், நீங்க ஓதுங்க. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு? சூரத்து நிசாவுடைய வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறாரு. அந்த வசனத்தை ஓதி கொண்டிருக்கும் பொழுது 41வது வசனத்தில் வந்து இருக்கின்றது, நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளரை நாம் கொண்டு வரும் போதும் அவர்களுக்கு உண்மை சாட்சியாக கொண்டு வரும் போதும் நிலைமை எப்படி இருக்கும் என்ற வசனத்தை நான் அடைந்ததும் இப்பொழுது அது போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான் அவர்களை நோக்கினேன், அவர்களின் கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருந்தன. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சாட்சியாளர்கள் அல்லாஹு தஆலா அமைப்பான். எந்த சமுதாயத்தை பார்க்கவில்லையோ அந்த சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளர்கள் இருப்பார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாட்சியாளர்களாக மற்றவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு சாட்சியான அமைப்பான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம்! ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய தூதுத்துவத்தை ஒப்படைத்து விட்டாரா? அதற்கு பிறகு வரக்கூடிய நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற வந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய பொறுப்பையும் அவருடைய இந்த தூதுத்துவத்தை ஒப்படைத்து விட்டாரா என்பதற்காக சாட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கும்.
அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நபி 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 அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய அறிஞர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவர்களுக்கு சாட்சியாக இருப்பான். ஆம், இவர்கள் முழுமையான அனைத்து விஷயங்களையும் ஒப்படைத்து விட்டார்கள், அனைத்து கல்விகளும் நமக்கு தந்து விட்டார்கள் என்று அவர்கள் சாட்சிக்கிறோம். அந்த வார்த்தை வந்தவுடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கின்றானே என்று அவர் கண்ணீர் மல்க அழக ஆரம்பித்தார்கள். போதும், நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி எடுத்து அதனுடைய தலையை நிமிர்த்தி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து எனக்கு கொடுத்தானே, எந்த சமுதாயத்தை பார்க்கவில்லையோ, நான் கடைசியாக அனுப்பப்பட்ட அந்த நபி, ஆனால் முந்தி இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திற்கும் என்னை சாட்சியாக அல்லாஹ் அமைக்கின்றானே என்ற அந்த நினைவு கொண்டு அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில குர்ஆனை ஓதும் போதும் சரி, குர்ஆனை கேட்கும் போதும் சரி, அவர்களுடைய கண்கள் கண்ணீர் மல்க கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. இது முஃமின்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போல அல்லாஹ் தஆலாவும் முஃமின்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது, இவர்களுடைய தன்மை எப்படி என்றால், அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்படும் பொழுது அவர்களுடைய இதயங்கள் நடுங்கிவிடும். அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய ஆயத்துகள் திலாவத் செய்யப்படும் பொழுதும் அவனை பற்றி நினைவுபடுத்தும் பொழுது இவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். ஆக அன்பு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட நேரத்தில் தனிமையில் இந்த அமலை செய்வதற்காக நாம் முன் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தனிப்பட்ட சில அமல்கள் இருக்க வேண்டும். அது நமக்கு, நம்முடைய ரப்புக்கு மட்டும்தான். நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், யாருக்கும் அது தெரியாத அளவை நாம் என்ன செய்யணும், அல்லாஹுக்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். என்றால் சுப்ஹான் அல்லாஹ், அந்த கண்ணீரும் அல்லாஹு தஆலாவிட மிக கண்ணியமான, மிகவும் அந்த விஷயம் மிக உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு அடியான் அல்லாஹை எண்ணி அச்சத்தை கொண்டும் அவனை சந்திக்கக்கூடிய அந்த விருப்பத்தை கொண்டு கண்ணீர் வடியும் பொழுது அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அமலை ஏற்றுக்கொள்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் அந்த நிழலில் அடைக்கலம் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட கண்களை ஒருபோதும் நரகம் தீண்டாத போல அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்றான். ஆக நம்முடைய வாழ்க்கையில சில அமல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு தனிப்பட்ட முறையில், குறிப்பாக யாரும் அறியாத நிலையில் நாம செய்யணும். ஸலஃபு ஸாலிஹீன்கள் நீண்ட நேரமாகிவிட்டு சில ஸலஃபு ஸாலிஹீன்கள் பாருங்க, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அறியாமலே கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும், அழுது கொண்டே இருப்பார்கள். யாராவது வர்றாங்கன்னு என்ன செய்வாங்க, உடனே தொடச்சிட்டு மா அஷத்து பர்தா, என்ன சலிப்பா, என்ன குளிர்ப்பா என்று என்ன செய்வாங்க, அவருக்கு இது ஒரு சளி ஜலதோஷம் ஏற்பட்டு கண்கள் எல்லாம் சிவந்து போன மாதிரி அந்த விஷயத்தை அவங்க உணர்த்துவாங்க. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடிந்த அந்த விஷயம் யாரும் தெரிந்து விடக்கூடாது என்று அதை மறைக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள். அல்லாஹ் அக்பர். சில நபி சஹாபாவுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்ணீரை அவர்கள் அவ்வளவு அழுவார்கள். அந்த அவரிடம் இருந்த அந்த தோழர் கேட்டாங்க, அமீருல் முஃமினீனே, சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி நீங்கள் கேட்டால் எவ்வளவு அழுவது கிடையாது, இந்த கபருக்கு முன்னால் நின்று நீங்கள் இவ்வளவு அழுகின்றீர்களே, உடைய தாடி நனைந்து இருக்கக்கூடிய இடம் நினைந்து விட்டதே என்று சொல்லும் பொழுது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், இந்த கபர் என்பதுதான் மறுமையுடைய முதல் கட்டமாக இருக்கின்றது. இதில் யார் வெற்றி பெற்றாரோ இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து கட்டம் இலகுவாக இருக்கும். இதில் யார் சிக்கிக் கொண்டாரோ இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து கட்டமும் மிக கடுமையாக இருக்கும் என்று அவர் பதிவு செய்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இது நம்முடைய தன்மையில் இருக்க வேண்டும். இது தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். தனிப்பட்டதாக மகஸ்துதிக்காகவோ மக்கள் இவர் அல்லாஹு தஆலா முன்னால் அழுகின்றார் என்ற அந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாத அளவுக்கு நாம அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த அமல்களை ஹாலிஸாகவும் அல்லாஹு தஆலாவுக்காக இந்த சிந்திக்கக்கூடிய அவனுடைய அச்சத்தை கொண்டும் அவனுடைய சந்திக்கக்கூடிய இந்த ஆதரவு ஆசையை கொண்டும் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த தன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.